எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு புது நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எல்பிஜி அந்த அவைலபிலிட்டி வந்து கிரிட்டிக்கலாக இருக்குல்ல, அது வந்து கேஸு வந்து சப்ளை இப்போது. அதனால இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் வந்து அந்த அண்டர் வெயிட் அந்த சிலிண்டர்ஸ் வந்து டெலிவரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் இருக்குது. அது அது ஈக்விட்டபிள் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் குக்கிங் கேஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஆயில் இது வந்து மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் வந்து அதாவது 10 கேஜி கேஸ் அந்த இதை வந்து 14.2 கேஜி அந்த இது யூஸ் பண்ணுற அந்த இதில் வந்து ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி எல்பிஜி சிலிண்டர்ஸை வந்து டொமஸ்டிக் சிலிண்டர் அதை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத வந்து பெட்ரோலியம் மினிஸ்ட்ரி அஃபீஷியல்ஸ் வந்து அந்த ரிப்போர்ட்டை வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அதை வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஹைலி ஸ்பெக்குலேட்டிவ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டிஃபைனர்ஸும் என்ன சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு ப்ரப்போசல் வந்து பெண்டிங்கில் தான் இருக்குது கவர்மெண்ட்டில். இனியும் வந்து அது கன்சிடர் பண்ணப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. பட் வந்து அந்த டிசிஷன் வந்து கவர்மெண்ட் தான் எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு அஃபீஷியல் ஓஎம்சி அஃபீஷியல் வந்து சொல்லியிருக்காரு. ஸ்டேட் ரன் ஓஎம்சி அஃபீஷியல் சொல்லியிருக்காரு. சுஜாதா சர்மா அப்படிங்கிறவங்க ஜாயிண்ட் செக்ரட்டரி அந்த மினிஸ்ட்ரியில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் கேஸ். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த இதெல்லாம் வந்து சிலது ரூமர்லாம் இருக்குது, அதை வந்து அந்த கமெண்ட் அந்த இதெல்லாம் வந்து ஸ்பெகுலேஷன் அந்த இதெல்லாம் நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. வந்து இதையும் ஆட் பண்ணி சொல்லியிருக்காங்க. புக்கிங்ஸ் வந்து இந்த ரீஃபில் பண்ணுறதுக்கு பண்ணியிருப்பாங்கள்ல அந்த டொமஸ்டிக் சிலிண்டர்ஸு, அதாவது கான்ஃப்ளிக்ட்டுக்கு முன்னாடியே அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சமாக இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து சப்ளை வந்து கண்டினியூஸாக நார்மல் ஆகிட்டு வருது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. முதல்ல வந்து எல்பிஜி அவுட்புட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சர்மா 50லேருந்து 60% வந்து இருந்திருந்தது. இப்போ வந்து அது 40லேருந்து இது 50லேருந்து 60% வரைக்கும் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஆன்கோயிங் இந்த மிலிட்ரி கான்ஃப்ளிக்ட்னா இந்த ஏஷியாவில் இருக்கிறனால வெஸ்ட் ஏஷியாவில் இந்த இடையூறுகள் வந்து நம்மளுக்கு இருக்குது. அந்த இதில் மெரைன் டிராஃபிக் அங்கேருந்து இங்கே அனுப்பப்படுறதுல வந்து கேஸ் சிலிண்டர்ஸ் இந்த எனர்ஜி அந்த இதில் வந்து அனுப்பப்படுறதுல வந்து தடங்கல்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இம்போர்ட் பண்ணுறதுல நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து டொமஸ்டிக் செக்டார்ஸ்க்கு தான் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறோம். நாங்கள் சப்ளைஸை வந்து கமர்ஷியலுக்கும் இண்டஸ்ட்ரியல் யூசர்ஸ்க்கும் வந்து செகண்டரி தான் நாங்கள் இது கொடுக்குறோம், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கண்ட்ரியில் மொத்தமாக வந்து 33.2 crore இது வந்து எல்பிஜி கனெக்ஷன்ஸ் இருக்குது. அப்படி மோர் தேன் வந்து 3.3 crore எல்பிஜி கனெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த மைக்ரண்ட் பாப்புலேஷன்ஸ் எல்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணப்பட்டிருப்பாங்களே எல்பிஜி கிரைசிஸ்னால, அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சர்மா அவங்களுக்கு வந்து ஸ்டேட் வந்து ப்ரொவைட் பண்ணுது. இந்த மாதிரி வந்து இன்வென்ட்ரி ஆஃப் 5 கேஜி சிலிண்டர்ஸு அவங்களுக்கு வந்து வித் டொமஸ்டிக் கனெக்ஷனோட வந்து வித்தவுட் டொமஸ்டிக் கனெக்ஷனோட வந்து கொடுக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்களுடைய டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அதை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது 2 இந்தியன் ஃப்ளாக்டு எல்பிஜி டேங்கர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 92,600 டன் ஆஃப் குக்கிங் கேஸை வந்து எடுத்துகிட்டு கேரி பண்ணிட்டு வருது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து அந்த வார்ஹிட் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை வந்து தாண்டிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மண்டே ஈவினிங்கு. அந்த 2 ஷிப்புமே வந்து பிட்வீன் தேர்ஸ்டே அண்ட் சாட்டர்டேக்குள்ளே வந்து வந்துடும் அப்படின்னு ஷிப்பிங் மினிஸ்ட்ரி வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து குஜராத்தில் தான் வந்து ரீச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. அதாவது மண்ட்ரா அப்புறம் வந்து கேண்ட்லா அப்படிங்கிற போர்ட்டில் வந்து இறங்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. அஃபீஷியல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட்டோட ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா என்ஷூர் பண்ணுறது அந்த சேஃப் பேசேஜ் ஆஃப் எல்லா அந்த ரிமைனிங் அந்த 20 இந்தியன் ஃப்ளாக்ஷிப்ஸு அப்புறம் இந்தியன் க்ரூஸ் அவங்களுடையது தான் அப்படிங்கிறத இந்த வெஸ்ட்டு அந்த ஏரியாவில் இருக்கிற அந்த இதை ப்ரெசண்ட்டாக இருக்கிறது அதாவது அவங்களுடைய சேஃப்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதான் ஃபோக்கஸில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராஜேஷ்குமார் சின்ஹா அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் செக்ரட்டரி ஷிப்பிங் மினிஸ்ட்ரியில் இருக்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 2 ஷிப்பு வந்து இப்போ மூவ் ஆகிடுச்சு. அது வந்து எந்த இடத்துக்கு கரெக்டாக வரும் அப்படிங்கிறத வந்து டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு. சின்ஹா அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து 7 எல்பிஜி கேரிஸ் வந்து அதாவது ஹையர் பண்ணப்பட்டிருக்கு பாரத் பெட்ரோலியம் அப்புறம் இந்துஸ்தான் பெட்ரோலியம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டேங்கர்ஸ் வந்து சார்ட்டர்ட் பண்ணப்பட்டிருக்கு இந்தியன் ஆயில் கார்பரேஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க.
நம்மளுக்கு இப்போ வந்து ஷிப்பிங் ஆகிட்டுருக்கு எல்பிஜி. அதனால் வந்து இப்போ இந்த க்ரைசிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். இனி ஒரு வித்தின் 1 வீக்குள்ளே ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அது ஆனாலும் நம்ம வந்து கொஞ்சம் அந்த யூசேஜ் கேஸ் இருக்கிறவங்கெல்லாம் அதை மினிமைஸ் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு இண்டக்ஷன் ஸ்டவ்வு இல்லாட்டி வந்து ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி சாப்பிட்றது, ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணுறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் நார்மல் சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு கேஸை வந்து கொஞ்சம் கன்சியூம் பண்ணுறது கம்மியாகும். நம்மளுக்கு வந்து எமர்ஜென்சிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.